பிரைஸ்லாட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் நாம் எடுத்து வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்தர் 3வது அதிகாரம் 12 முதல் 15 வரை 4 வசனம் தாங்க. இதில் நம்ம எஸ்தரோட சரித்திரம் வரிசையாக பார்த்துட்டே வரோம். இதில் ஆமான் அப்படின்னு ஒரு ஆகாகியன் இருக்கிறான். அவன் ராஜாவோட ஃப்ரெண்டு. ஆனால் அவனுக்கு மொர்தெகாய் மேலே கோவம். அதனால் மொர்தெகாய் சார்ந்த யூத குலம் அனைத்தையும் அழித்து போடணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ளே ஒரு பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான், ராஜாட்ட போய் கேட்குறான். யூதர்கள் ரொம்ப மோசம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க நாடு பூரா அந்த 127 கண்ட்ரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அகாஸ்வேரு ராஜாவோட ரூலிங்கு நாடு பூரா பரவி இருக்காங்க. அவங்கள என்ன செய்யணும், அழிக்கணும். அவங்க நாட்டுக்கு ரொம்ப கெடுதல் அது இதுன்னு நிறையா லிஸ்ட்டு போடுறான். போட்டோன்னா ராஜா சரி அதுக்காக நான் கூட என்கிட்ட இருக்க என்னோட கஜானாவில் இருக்க வெள்ளியெல்லாம் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, அந்த நாடு பூரா இருக்க அந்த யூதர்களை அழித்து போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராஜா உன்னோட வெள்ளி நீ வச்சுக்கப்பா. அவன் ரொம்ப ஃப்ரெண்டு, ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம். அதனால் நீ என்ன சொல்கிறியோ, இந்தா என்னோடய முத்திரை மோதத்தை வச்சுக்கோ, இதை வச்சு நீ என்ன மேலே என்ன லெட்ரு எழுதி யாருக்கு என்ன கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி தாங்க நம்ம கூட ஒரு சில நேரங்களில் நண்பர்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கவங்க அவங்க நோ மோர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நண்பர்களாக இல்லாமல் நமக்கு நிறைய கெடுதல்கள் செய்வாங்க. அதை நம்ம அறிந்து கொள்ளாமல் நான் அவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்போம். கடைசியில் ஏதாவது ஒரு விளைவுகள் பயங்கரமாக ஏற்பட்ட பிறகு தான் ஐயோ நம்ம இவங்களை இவ்வளோ நம்பினோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அந்த ஆமான் எவ்வளோ மோசமானவேன்னு தெரியாது இவருக்கு, அகாஸ்வேரு ராஜாவுக்கு. அதனால் அவன் நண்பன், அவன் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஆர்டர் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே இதுவர் உடனே இதான் சாக்குன்ட்டு அவர் இஷ்டப்படி எல்லாம் எழுதி ஒரு முத்திரை பறித்து அந்த 127 கண்ட்ரீஸுக்கும் அனுப்புகிறாரு. அஞ்சல்காரர்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுறாரு யூதர்களை. அப்போ இவங்க அங்கே ஆமான் ஒரே சந்தோஷமாக ராஜாவோட சேர்ந்து உணவு அருந்திக்கிட்டு மது அருந்திக்கிட்டு உட்காந்துருக்கான். சூசான் அரண்மனையும் அரண்மனையிலே அங்கேயும் நிறைய யூதர்கள் இருக்காங்க, சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அவங்க எல்லோரும் கலங்கி போயிருக்காங்க, அரண்மனையே கலங்கியிருக்கு. இதாங்க இன்னைக்குரிய போர்ஷன். அதை படித்து பாருங்கள். அல்லேலூயா.